அனைவருக்கும் வணக்கம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிருச்சுங்க. கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். கடைசியாக தான் நெய் ஊற்றணும். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் செய்யலான்னு அதில் எடுத்து வச்சுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி இலை, மராட்டி முக்கு, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஒரு 4 துண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, புதினா தலை எங்கள் வீட்லேயே இருந்துச்சு, மாடியில் பொரிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கணும், தீயாமல் போடணும். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அடுத்தது புதினா இலை போட்டுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் போடணுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் போட்டுருவேன். இஞ்சி பூண்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த பச்சை பட்டாணியும் உள்ளார போட்டுருவேன். அரிசி ஊறிட்டு இருக்குது. மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனாட்ட போட்டாச்சு. தனி மிளகாய் தூளுங்க 1 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு. ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சமாக போடுறேங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். வரமிளகாய், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மாதிரி அரிசி வந்து நம்ம போடுறேன். சீரக சம்பா அரிசி தாங்க இது. 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. சீரக சம்பா அரிசி வந்து எப்பயுமே பழைய அரிசி தான் இருக்கும். கம்மியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அடி பிடிச்சிருங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டுங்க, சூப்பராக இருக்குது. மணமாக நல்லா இருக்குது. 2 காய் தான், கேரட்டு பீன்ஸ் 2 காய் தான், பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சது போட்டிருக்கேன். இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 2 விசில் வந்த உடனே இறக்கிடுவேன் ஸ்டவ்வை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி போட்டு சாப்பாடு செஞ்சிட்ருக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி தான். நல்லா தாளிச்சு விட்ருக்குறேங்க. போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டேன். பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு 5-6 போட்டு நல்லா தாளிச்சு விட்டாச்சு. அரிசி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு போட்டாச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. 2 விசில் வந்த உடனே இறக்கிடுவேன். குக்கரை இறக்கிடுவேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். நீங்களும் 15 நாளைக்கு ஒரு தடவை வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.